கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுமே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுமே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுமே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுமே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுமே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுமே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். பாட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும்
மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவைகள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஜெபமே உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் உம்மை நான் நாடி வந்தேன்.
வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் உம்மை நான் நாடி வந்தேன். சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் உற்சாகமாக இருப்பீங்க நம்புகிறேன். உங்கள் அனைவரையும் இந்திய கிறிஸ்துவ சபையின் சார்பாக வருகிறவர் என்று வரவேற்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நிறைய இப்போ மறுபடியும் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகுது, நிறையா வெளியே போக முடியாது, இது பண்ண முடியாது, ரொம்ப ஒரு ஆதங்கத்தில் ஒரு மாதிரி பதற்றத்தில் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லார் மனசுலேயும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்ம கூட கடவுள் இருக்கார், நம்ம ஆவியானவர் இருக்கார். ஸோ நம்மளை வந்து அதை உற்சாகப்படுத்துவார் நம்புகிறோம். இன்று முதல் நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவர் பற்றியதான செய்திக்குரிய தொடர் நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்றைக்கி கூட அதை குறித்து நமக்கு செய்தி கொடுக்குறாங்க நம்ம சகோதரர் சுந்தர் பிரதர். இன்றைக்கி நம்ம வேதாகம் வாசித்து நம்மளுடைய சர்வீஸ் ஆரம்பிக்கலாம். நான் உங்களுக்காக சங்கீதம் 23 வாசிக்கிறேன். சங்கீதம் 23. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். ஆமென். ஜெபிப்போம். அன்பு மகா இருக்கும் தகப்பனே, இந்த அற்புதமான நேரத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வணங்குகிறோம் ராஜா. இந்த வசனத்தை சொன்னபடியாக அன்று உமது கோலும் தடியும் எங்களை தேற்றும். நீடித்த நாட்கள் உங்களுடைய வீட்டிலே நிலைத்திருப்போம் என்று சொல்லியிருக்கும் தகப்பனே, நீர்தாமே ராஜா. இந்த ஆராதனையின் கொடுக்கத்தாவே ஆரம்பம் முதல் இறுதி வரை நீர்தாமே எங்களோடு இருங்க. உங்களுடைய ஆவியின் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. கர்த்தாவே, நாங்கள் ஆவியானவரை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளப்படுற வசனங்களை கேட்கிற செய்தியை எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த உதவி செய்யுங்க. உங்களுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். இந்த காணொலி மூலமாக எங்களோடு சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசிரியரையும் பலப்படுத்தும். இந்த கொரோனா டைமில் யாருக்கு எந்த இது இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அனுக்கிரகத்தோடு, உங்களுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு, உங்களுடைய ஆண்டவருடைய அந்த கரிசனையோடு நாங்கள் இந்த ஆராதனை முழுவதும் நாங்கள் இருப்பதற்கு உதவி செய்யும். உங்களுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம், வணங்குகிற, வாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. மணலையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழித்தது ஏன்? மணலையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் தாரும் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வந்தவர் தாரும் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கட்டிடும் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கட்டிடும் ஊற்றார் உறவினரும். கூடு விட்டு உன்னாவி போனார், கூட உன்னோடு வருவதில்லை. கூடு விட்டு உன்னாவி போனார், கூட
இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகு மாலையில் நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாலையில் நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நான் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. மரணமோ நான் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு அருமையான நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பில் ஒரு புதிய தொடரை நாம் தொடங்க உள்ளோம். இந்த தொடர் 3 பகுதிகளாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். மேலே பார்ப்பது, உள்ளே பார்ப்பது மற்றும் முன்னோக்கி பார்ப்பது என 3 பகுதிகளாக இதை நம்ம பிரிச்சிருக்கிறோம். இன்று மேல் நோக்கி பார்க்கும் விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற தலைப்பில் நம்ம செய்தி கேட்க உள்ளோம். நம்மில் பல பேருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன் அப்படிங்கிறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கை அமைஞ்சிடுது. யாரும் இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் இல்லை, கடவுள் என்ன புரிஞ்சுக்கிறாரு, அவருக்கு என் கஷ்டங்கள் தெரியும். பல நேரங்களில் நமக்கு நாமே நம்ம சாக்கு போக்கு சொல்லிக்கிறோம். வாழ்க்கைங்கிறது ஏதோ சில நேரம் சந்தோஷம், சில நேரம் துக்கம், கடைசியில நமக்கு பரலோகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிச்சுக்கிறோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பாடக்கூடிய பாடல்களுக்கும் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை செய்யக்கூடிய செயல்களுக்கும் ஒரு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நிறைய நேரங்கள்ல நான் எது சரியோ அதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே சகோதரன், நான் ஒரு இளம் கிறிஸ்துவர் அல்லது பழைய கிறிஸ்துவர், நான் ஒரு சின்ன பையன், ஸ்டூடெண்ட், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் இப்போ கொரோனா என பல விஷயங்கள் சாக்கு போக்காக மாறி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா மாறக்கூடியதா இருக்கு சகோதர சகோதரிகளே. சில நேரங்களில் கிறிஸ்தவரான நமக்கும் கிறிஸ்தவர் அல்லாத நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கும் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழக்கூடியவங்களா இருக்கும். மாற்றத்தை நாம விரும்பினாலும் பல நேரங்கள்ல அந்த மாற்றம் குற்ற உணர்வுனால வர்றதுனால அந்த மாற்றம் கொஞ்ச காலம் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடியவங்களா இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாத ஒரு பாவ வாழ்க்கைய நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இப்போ கூட ஜூம் மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ மக்கள் ஆராதனையை கலந்துக்கிறதும் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கறது பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம எந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. மக்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நாம வித்தியாசமா இருக்கிறோங்கிறத பார்த்து கடவுள்கிட்ட வரக்கூடியவங்களா இருக்கணும். நம்முடைய இருதயத்துல உள்ள என்ன இருக்கோ அது வெளிப்படையா நம்ம வாழ்க்கையில தெரியக்கூடியதா இருக்கணும். சகோதர சகோதரிகளே, நாம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நாம வித்தியாசமா இருக்கணும். நம்மளுடைய திருமண வாழ்க்கை, குழந்தைகளை வளர்க்கும் விதம் தனித்துவமா கடவுளுக்கு உகந்ததா இருக்கணும். கிறிஸ்துவுக்கு தூதர்களா இருக்கிற நாம அவருக்கு கைகளா கால்களா அவருக்கு வார்த்தைகளா நாம மற்ற மக்களுக்கு இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றது இது ஒரு போதர்களோட பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு இல்லைன்னு நிறைய நேரங்களில் நம்ம கடந்து போகக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆனா போதர்களோட பொறுப்பு கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவின் சரீரமாய் கட்டி எழுப்பி மற்ற மக்களுக்காக சேவை செய்ய வைக்கிறது, கிறிஸ்துவ பத்தி சொல்ல வைக்கிறது அவளுடைய ஒரு பொறுப்பா இருக்கு. அதைதான் எபேசியர் 4:12 நம்ம பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை செய்தி மட்டுமே கடவுளுடைய ஒரு வழி அல்ல கடவுளை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. கிறிஸ்தவர்களாகிய நாம நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு பெரிய கருவியா இருக்கு கடவுளுடைய சுவிசேஷம் மற்ற மக்களை போய் சேர்றதுக்கு. தேவன் யாரெல்லாம் எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும்
பரிசுத்த ஆவியின் மூலம் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் மக்களை எப்பொழுதுமே தேடக்கூடியவராக இருக்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படியோ வாழ்ந்துடணும் அப்படின்னு இல்லாம ஆவியினால நிரப்பப்பட்டு ஒரு மாற்றம் உள்ள செழிப்புள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நம்மளை தேவன் அழைச்சவராக இருக்கிறாரு. சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லோருக்குமே திரித்துவம் பற்றி தெரிந்திருக்கும் அல்லது கேள்விப்பட்டிருக்கோம். ஆங்கிலத்துல இத ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நாம நிறைய நேரங்கள்ல பிதாவை பத்தி பேசுறோம், அவரை துதிக்கிறோம், குமாரன் மூலமா ஜெபிக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியை நிறைய நேரங்கள்ல மறக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பற்றி சில விஷயங்கள் இந்த ஒரு செய்தியின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சகோதர சகோதரிகளே, முதலாவது புள்ளி பரிசுத்த ஆவியின் தெய்வீக தன்மை. ஒழுக்கம் அப்படிங்கிறது சிலருக்கு ரொம்ப எளிதில் வரும். சீக்கிரம் எழுந்திருப்பது, தினமும் ஜெபிப்பது, வேதாகம் படிப்பது, சரியாக சாப்பிடுவது, உடற்பயிற்சி செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் சிலருக்கு எளிதாக வரும். ஏன்னா அவங்க அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து தங்களை பழக்கப்படுத்தி இருப்பாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய உதவின்னு வரும்போது, திருமண வாழ்க்கை குறித்த உதவி, மற்ற ஆவிக்குரிய விஷயங்கள் உதவி வரும்போது நாம் அனைவரும் சொல்லக்கூடிய விஷயம் பாவங்களை அறிக்கையிடு, வேதாகம் படி, ஜெபம் செய் என ஒரே மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லக்கூடியவங்களா இருப்போம். அப்படி நம்மளை பழக்கப்படுத்தி இருப்போம். சீசனான தொடக்க காலத்துல யாராவது என்னிடம் பரிசுத்தாவின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என கேட்டா நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பதிலா இருக்கும். 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆமென். ஆனால் இதை பற்றி ஒரு முழுமையான எனக்கு ஒரு புரிதல் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற அவரை பற்றி எனக்கு ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பரிசுத்த ஆவியான நிறைய விஷயங்கள் பற்றி நான் கற்றுக்கொண்டேன். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் கடவுளா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்துல பார்க்கிறோம் ஒரே கடவுள் இருக்கிறாருன்னா நிறைய இடங்கள்ல நம்ம வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஒரே கடவுள் இருக்கிறாருன்னு வேதாகமத்துல நமக்கு தெளிவாக கற்பிக்கப்படுகிறது. ஆனா நாமும் அதை நம்புறோம். ஆனாலும் கூட வேதாகமத்திலே நம்ம பார்க்கிறோம் கடவுள் 3 தனித்துவமான நபர்களின் வடிவத்துல வழங்கப்படுகிறாரு. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவரான தேவன். இது நமக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கலாம். தேவன் ஒருவரா அல்லது 3 பேரா? இப்படிப்பட்ட முழுசா புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்தை நான் எப்படி நம்புவது? ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் விமானத்திலேயோ ரயிலிலேயோ பஸ்லேயோ போகும்போது நாம் நம்முடைய உயிரை நம்ம முன்ன பின்ன பார்க்காத ஒரு நபரை நம்பி, நமக்கு முழுசா புரியாத ஒரு இயந்திரத்தை நம்பி நம்ம அதில் ஏறி போகிறோம். ஆனால் அதனால யாருக்குமே அதை பற்றி ஒரு அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் நிறைய பொறியாளர்கள் இதை பற்றி ஒரு முழு அறிவு அவங்களுக்கு இருக்கும். நமக்கு அது புரியல. ஏன்னா நம்ம அந்த ஒரு துறையில வேலை செய்யாததுனால அதை பற்றி நமக்கு முழுசா தெரியல. அதனால இது ஏதோ ஒரு கதைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது போலதான் திரித்துவம் அல்லது ட்ரினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு குழப்பமா இருக்கிறதுனால அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. திரித்துவத்தை பத்தி ஆதியாகமம் 1:1-2 முதல்ல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் அதிகாரம் 1:1-2 வரை நாம் இப்பொழுது படிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த ஆதியாகமத்தை எழுதினவர் கடவுளுங்கிறவரையும் கடவுளின் ஆவியானவர்ங்கிறதையும் ஒரே மாதிரியாக வசனத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். இதே ஒரு விஷயத்தை கொலேசியர் அதிகாரம் 1:13-16 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும்
சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். இங்க இந்த வசனத்துல பவுல் இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்தையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தார்னு குறிப்பிடுறார். பவுல் பார்க்கும்போது அவர் பழைய ஏற்பாட்டை முழுசா தெரிஞ்ச ஒரு நபர். அவர் இங்க குறிப்பிடுறாரு இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் படைத்தார்னு. இந்த உலகம் படைக்கப்பட்டது குறித்து பேசக்கூடிய இன்னொரு வசனம் ஆதியாகமம் 1:26 இருக்கு. அதுல கூட திருத்துவத்தை பற்றி குறிப்பிடுறது நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். இங்கே பார்க்கும்போது நமது சாயல் நமது ரூபத்தில் மனிதர்களை உருவாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல விலங்குகள் மற்றும் தூதர்கள் மட்டுமே உயிருள்ள ஒரு இனங்களாக இருந்தது. நமது என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களை குறிக்கக்கூடியதா இருக்குது. சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா அப்படிங்கிற ஒரு பத்திய கதை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம படிச்சிருப்போம். அனனியா என்பவர் ஒரு பொய் சொன்னதுனால பேதுருடன் மாட்டிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். பேதுரு அங்கே சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவரிடம் பொய் சொல்ல சாத்தான் ஏன் உன் இருதயத்தை நிரப்பினான் என்றும், நீ மனிதனிடத்தில் பொய் சொல்லல கடவுளிடத்தில் பொய் சொல்லியிருக்கிறாய் என்கிறார். இங்கே பேதுரு பரிசுத்த ஆவியானவர் மற்றும் கடவுள் இரண்டையும் ஒரே விதமாக ஒருவராக பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரிடம் பொய் சொல்வது என்பது கடவுளிடம் பொய் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, திருத்துவத்தில் மூவருமே சமமான மரியாதைக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் அந்த மாதிரி தான் வேதாகமத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். அதனால் தான் அனனியா மற்றும் சஃபரியா இருவரும் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பொய் சொன்னதனால் தங்கள் உயிரை இழந்தனர். நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதும் சில நேரங்கள்ல மற்றவருடைய வாழ்க்கையை வழிநடத்துற பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. நாம எப்படி வழிநடத்துறோங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு சகோதர சகோதரிகளே. ஏன்னா 2 விதமான வழிகள்ல நாம வழிநடத்தலாம். ஒண்ணு மனித தன்மையுடன் வழிநடத்துதல், அதாவது மாம்சத்தின் வழின்னு வேதாகமும் சொல்லுது. 2வது பரிசுத்த ஆவியின் மூலமாய் வழிநடத்தப்படுவது. நம்முடைய சொந்த வாழ்க்கையை பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறாரு. நாம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போதும் மற்றவர்களை வழிநடத்துவதற்கு உதவி செய்யும் பொழுதும் அவர்களும் ஆவியால வழிநடத்தப்பட பயிற்சி அளிக்க வேண்டும். மற்றவர்கள் உதவின்னு வரும் பொழுது நீ இன்னும் அதிகமா முயற்சி செய், கடினமாக பயிற்சி செய், உன்னால கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல மாற முடியும்னு நம்ம உதவி செய்யும் பொழுது அவங்கள மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு நாமளே உதவி செய்கிறோம். அது மனித தன்மையான ஒரு மாம்ச வழிநடத்துதலா இருக்கு. அல்லது அதன் மூலம் வரக்கூடிய பயன்களை வச்சு நம்ம மற்றவர்களை உற்சாகம் அடைய செய்கிறோம். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே முயற்சியினால வரக்கூடிய நன்மைகள், பயன்களை நம்ம விரும்பக்கூடியவங்களா இருக்கிறோம். உதாரணமாக இப்போ நீங்க சோம்பேறித்தனத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது நீ அதுல இருந்து மாறி கடினமா உழைச்சு நீ நல்லா வேலை செஞ்சேன்னா அதிகமா சம்பாதிக்கலாம், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், சொந்த வீடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒருவேளை அதை கேட்கிறவரும் உற்சாகம் அடைஞ்சு கடினமா வேலை செஞ்சு வெற்றி அடையலாம். உங்களை பத்தி நீங்க உதவுனதை பத்தி ரொம்ப பெருமையா பேசலாம். அல்லது ஒரு சகோதரி அவருடைய திருமண வாழ்க்கையை பத்தி பேசும் பொழுது, சகோதரி உங்களுடைய கணவரை நீங்க நல்லா நடத்துனீங்கன்னா அவரும் மாறி ஒரு பொறுப்பான கணவரா மாறி உங்களை சந்தோஷமா வச்சுப்பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த விஷயம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை அந்த விஷயம் நடந்தாலும் நடக்கலாம். ஆனா நம்முடைய நோக்கம் என்னன்னு யோசிக்கும் பொழுது ஒரு சுய நன்மைக்காக நாம் இதை செய்யறவங்களா இருக்கிறோம். இப்படி உதவும் பொழுது ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அது என்னன்னா, நன்மை வர்ற வரைக்கும் தான் அவங்க இந்த ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நன்மை வரல அப்படின்னா, அதனால பயன் எதுவும் வரல அப்படின்னா அவங்க ரொம்ப மனச்சோர்வடைஞ்சு வழி விலகக்கூடியவங்களா இருப்பாங்க சகோதர சகோதரிகளே. அதனால நம்முடைய வாழ்க்கையாகட்டும் மற்றவர்களுக்கு உதவும் பொழுதும் இந்த கேள்வி நாம கேட்க வேண்டியது மிக அவசியமா இருக்குது. இந்த ஒரு விஷயம் என்னுடைய சுய பயனுக்காக இதை நான் செய்யறேனா, என்னுடைய சுய நன்மைக்காக இதை நான் செய்யறேனா, அல்லது கடவுளோட மகிமைக்காக செய்யறேனா அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு சகோதர சகோதரிகளே. சார்லஸ் டான்லி அப்படிங்கிறவரு இவ்வாறு சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ நம்மால முடிஞ்ச அளவுக்கு செய்யறது தான், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யறது தான் அப்படின்னா
கடவுள் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்காரு. நம்முடைய சொந்த முயற்சியை தாண்டி பரிசுத்த ஆவியினால வரக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை கடவுள் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கை முறை என்னால முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையா இருக்கா, அல்லது பரிசுத்த ஆவியை கொண்டு முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையா இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, இரண்டாவது புள்ளி, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உதவியாளர். இயேசு கிறிஸ்து யோவான் அதிகாரம் 16:7 இவ்வாறு கூறுகிறார்: நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாயாக அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இங்கே பார்க்கும் பொழுது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவக்கூடியவராய் இருக்கிறார், தேற்றக்கூடியவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படிலாம் உதவி செய்கிறாருங்கிறது நிறைய இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. பாவம், நீதி, நியாயத்திற்கு குறித்து இந்த உலகத்துக்கு உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலக இருளில் இருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு சத்தியத்தை போதித்து இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா கட்டளைகளையும் நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரு. நம்ம கடவுளுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது உறுதி அளிக்கிறாரு நமக்கு பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய பலவீனங்கள்ல நமக்கு உதவுபவராயும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயும் இருக்கிறாரு. நம்ம எந்த வழியில் நடக்க வேணும்னு உதவி செஞ்சு நம்மளை எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு ஒரு உதவியாளரை அனுப்புவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுக்கறத பார்க்கும் பொழுது நமக்கு உண்மையிலேயே உதவி தேவை அப்படிங்கிறது காட்டுது. பரிசுத்த ஆவியானவரோட உதவி இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது, ஒரு செம்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியம் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதா இருக்கு. ஒரு செம்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, 12 அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது அவங்க ஒரு அருமையான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பரிசுத்த ஆவி வர்றதுக்கு முன்னமாகவே இயேசு கிறிஸ்துவனால பயிற்சி பெற்று முடவர்கள் நடக்கிறதையும், குருடர்கள் பார்க்கறதையும், இறந்தவங்க உயிரோடு எழும்பி வர்றதையும் பார்த்துருக்காங்க. 12 சீசர்களும் சில அற்புதங்களையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஒரு விஷயம் அவங்க கிட்ட இல்லாம இருந்தது. அதை பத்தி அப்போஸ்தலர் அதிகாரம் 1:4-8 வரைக்கும் நாம படிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தியமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இங்கே இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசுடன் கூட நடந்து அவருடைய அற்புதங்களை நேரில் பார்த்திருந்தாலும் இன்னும் அவங்க தயாராகவில்லை, காத்திருக்க வேண்டியதா இருந்தது. எதற்காக காத்திருக்க வேண்டியதா இருந்தது? இயேசு கிறிஸ்துவ கண்ணால பார்த்துட்டோம், அற்புதங்கள் செஞ்சுட்டோம், நமக்கு வல்லமை இருக்கு, இயேசு கொடுத்த அதிகாரம் இருக்கு. ஆனாலும் நம்ம எதுக்காக காத்திருக்க வேண்டும்? அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தேவைப்பட்டது. இப்பொழுது நமக்கு புரிஞ்சிருக்க வேணும் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை அப்படின்னு. 12 அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து கூட இருந்தும் அவருடைய வார்த்தைகளை கேட்டும் அவருடன் கூட நிறைய அற்புதங்கள் பார்த்தும் செஞ்சும் அவர்கள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது பரிசுத்த ஆவியானவர் வர வரைக்கும். சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானோட வழிகாட்டுதல் இல்லாம அவரிடம் ஜெபிக்காம வீட்டை விட்டு வெளியே வருவது நமக்கு எவ்வளவு தைரியம் வேண்டும். இதனாலதான் நம்ம பல நேரங்கள்ல வெற்றிகளை விட தோல்விகள் அதிகமா சந்திக்கிறோம், சந்தோஷத்தை விட துக்கத்தை அதிகமா உணர்றோம். பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லாம வாழுகிற ஒரு வாழ்க்கை ஏதோ நம்மால முடிஞ்சதை செய்யும் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுது. நாம ஞானஸ்தானம் பெற்ற ஒரு நாட்கள்ல எந்த அளவுக்கு நம்ம உற்சாகமும் அர்ப்பணிப்போடும் வாழ்ந்து வந்தோம். வேதாகமத்தை எங்கு சென்றாலும் சுமந்துகிட்டு மகிழ்ச்சியோட நம்ம நம்பிக்கையை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு வந்தோம்.
ஆனாலும் அது நிறைய நாட்களை நீடிக்கல. காரணம் நம்ம சொந்த முயற்சியில நம்ம செய்ய நினைச்சதுதான். நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படாமலேயே போயிருக்கு. சபையாய் நம்ம எல்லோருமே பரிசுத்த ஆவியானவரை நிறைய நேரங்கள்ல நம்ம தள்ளி வச்சிருக்கிறோம். இப்பொழுது இந்த ஒரு தலைமுறை பரிசுத்த ஆவியானவரை ஏதோ ஒரு சக்தி அல்லது வல்லமை ஸ்டார் வார்ங்கிற ஒரு படத்துல வர்றது போல நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. பரிசுத்த ஆவி என்பது அது இது என வேதாகமத்துல குறிப்பிடப்படல, மாறாக அவர் என குறிப்பிடப்பட்டுள்ளார். யோவான் 16:13 அதை பத்தி நம்ம பார்க்கிறோம். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இங்க நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறது அவர் என குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே சமயம் 1 கொரிந்தியர் 2:11 நம்ம பார்க்கிறோம், மனுஷனில் உள்ள ஆவியே இன்றி மனுஷரில் எவன் மனுஷனை குருவிகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே இன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். இங்கே பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு கடவுளுடைய எண்ணங்கள் தெரியும். அவரை நம்புகிறவர்களுக்கு அதை தெரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. அவருக்கும் விருப்பம் அல்லது சித்தம் உள்ளது. பவுல் ஆவியின் பரிசுகளை பற்றி பேசும் பொழுது ஆவியின் பரிசுகளை பிரித்து கொடுப்பது பரிசுத்த ஆவியானவரின் விருப்பம், அவருடைய பொறுப்பு என கூறுகிறார். அதைதான் 1 கொரிந்தியர் 12:11 நாம் பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு அன்பு, துக்கம் போன்ற உணர்ச்சிகள் இருக்கிறது குறித்து எபேசியர் 4:30 ரோமர் 15:32 நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4:30 அன்றிலும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்த முடியும் என்று. ஒரு நபரால் தான் இந்த மாதிரியான உணர்ச்சிகளை உணர முடியும். இதே மாதிரி ரோமர் 15:32 பார்க்கிறோம், அங்கே அன்பு என்ற ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவரை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான உணர்ச்சிகளை ஒரு சக்தியினாலோ ஒரு வல்லமையினாலோ உணர முடியாது, ஒரு நபரால் தான் உணர முடியும். சகோதர சகோதரிகளே, மேலும் பல விஷயங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, அவர் எப்பொழுதும் செயல்படக்கூடியவராய் இருக்கிறார். கடவுளின் மர்மங்களை அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:10 நாம் அதை பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அவரை சார்ந்துள்ளவர்களே அவர் எப்பொழுதும் தொடர்புள்ளவராய் இருக்கிறார். ரோமன் 8:26 நாம் அதை பார்க்கிறோம். யோவான் 14:26 நாம் பார்க்கிறோம், அவர் நமக்கு எப்பொழுதும் கற்பிக்கக்கூடியவராய் இருக்கிறார், நம்முடன் பேசக்கூடியவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலர் அதிகாரம் 13:2 நாம் பார்க்கிறோம். மேலும் யோவான் 16:13 நாம் பார்க்கிறோம், அவர் வழிகாட்டக்கூடியவராய் இருக்கிறார் என்று. மிக முக்கியமாக யோவான் அதிகாரம் 16:18 நாம் பார்க்கிறோம், இந்த உலகிற்கு பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறாய் இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நான் நிச்சயமாக நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாவற்றையும் செய்து வருகிறார் என்று. நம்மை கடவுளை தேட வைத்தது பரிசுத்த ஆவியானவர் தான். நம்முடைய வாழ்க்கையை மாற்றியது பரிசுத்த ஆவியானவர் தான். பாவங்களை வெல்ல நமக்கு அதிகாரம் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர் தான். சகோதர சகோதரிகளே, ஆனால் இது எல்லாவற்றையும் மறந்து நம்ம சொந்த முயற்சியில மாம்ச வழியில கிறிஸ்துவ வாழ்க்கையை நடத்த முயற்சிக்கும் பொழுது நிறைய நேரங்கள்ல நம்ம தோல்விகளை தான் சந்திக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் பொழுது நமக்கு இருந்த அந்த உற்சாகம், அந்த வெற்றி தொடர பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்படுவது மிக அவசியமா இருக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த கேள்விகள் மூலம் நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு இளம் கிறிஸ்துவரா நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையை அனுபவித்ததுக்கும் இப்பொழுது நீங்க அனுபவிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதா? சில கிறிஸ்தவங்களை பார்த்து இவங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமாய் ஆவிக்குரிய வெற்றியோட வாழ்றாங்க அப்படிங்கிறது நீங்க நினைச்சதுண்டா? சமாதானம், அன்பு, சந்தோஷம் என்ற விஷயங்கள் ரட்சிக்கப்படாத மக்கள்
உங்களுடைய அயலார் உங்களுடைய வாழ்க்கையில் அதை பார்க்குறாங்களா? சகோதர சகோதரிகளே, இந்த கேள்விகளுக்கு சிறிது நேரம் எடுத்து நம்ம பதிலளித்து பரிசுத்த ஆவியானோட உதவியோட வர நாட்களில் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வழிநடத்தலாம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி, கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சகோதர சகோதரிகளே, இந்த நேரமானது நற்கருணையின் நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு கஷ்டங்கள் பட்டார், எவ்வளவு பாடுகள் பட்டார் என்பதை நினைவு கூர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் நற்கருணையில் கலந்துக்கலாம். இப்பொழுது நாம் அப்பத்திற்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக ரொம்ப நன்றி. இது இந்த நேரத்தில் கூட தகப்பனே, ஒரே குடும்பமாக எங்களை சேர்த்து தகப்பனே, சகோதர சகோதரிகளை சேர்த்து உங்களை ஆராதிக்கவும் உங்களுடைய வார்த்தைகளை பற்றி கேட்கவும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. இது இந்த நேரத்திலே தகப்பனே, இந்த அப்பத்தை எடுக்கும் பொழுதும் உங்களுடைய உடலை குறிக்கக்கூடிய அப்பத்தை எடுக்கும் பொழுதும் இரத்தத்தை குறிக்கக்கூடிய திராட்சை ரசத்தை நாங்கள் பருகும் போதும் தகப்பனே, ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களில் வேலை செய்யுங்க. நாங்கள் எந்தெந்த இடங்கள் இன்னும் மாறணுமோ அந்த இடங்கள் எல்லாம் தகப்பனே நாங்கள் மாறி உங்களுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. தகப்பனே ஆண்டவரை நீங்கள் தொடர்ந்து வழி நடத்துங்க. இங்கே வந்துள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. தொடர்ந்து நீங்களே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இது எல்லாவற்றையும் தகப்பனே எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமேன். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராரும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராரும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. மாத்தாளை போல் உம்மை சேவிக்களையேன், மரியாளை போல் உம்மை நேசிக்களையேன், எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி ஆளாகி
நானாகவே வந்திருக்கிறேன். பிரசனத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராம், ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. சகோதர சகோதரிகளே, எல்லாரும் ஒரு நல்ல செய்தியை கேட்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா தேவனுடைய செய்தி கேட்டேன். சுந்தர் பிரதர் நமக்கு வந்து அற்புதமாக ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னாங்க. உண்மையிலே நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் தான் தேவன். அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வந்து அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஆலயத்துக்குள்ளே நமக்குள்ளே அவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்றதை நான் கற்றுக்கிட்டேன். அதற்காக மிக்க நன்றி. ஸோ நீங்களும் கற்றுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நமக்கு சில அறிவிப்புகள் இருக்குது. தயவுசெய்து அடுத்த வாரம் 9:30 மணிக்கு இதே போல் நமக்கு யூடியூப்பில் நமக்கு சர்வீஸ் இருக்கும். அதில் எல்லோரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் உங்களுடைய குழந்தைகளை கேகேசி ப்ரீ டீன்ஸ் டீன்ஸில் இருக்கிறாங்கன்னா அவங்கள அதோட கிளாஸுக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். போன வாரம் எல்லாரும் அந்த நிதி மேலாண்மை பற்றியதான ஃபினான்ஷியல் ஸ்டூவர்ட்ஷிப் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். யாராவது உங்கள் குடும்ப சபையில் தவறியிருந்தாங்கன்னா அவங்கள அந்த யூடியூப்பில் அந்த லெசன்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதில் பார்க்கும்படி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. இன்று மாலை சாயங்காலம் 8 மணிக்கு சிங்கிள்ஸுக்கு NEST அப்படின்ற அந்த நார்த் ஈஸ்ட் சவுத் அந்த தெலுங்கானா உள்ள ரீஜனுக்கெலாம் உள்ள சிங்கிள்ஸுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபெலோஷிப் சாயங்காலம் 8 மணிக்கு இருக்குது. உங்கள் குடும்ப சபையில் யாராவது சிங்கிள்ஸ் ஒற்றையர்கள் இருப்பார்களானால் அவர்களே அதில் பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் யாராவது மாத காணிக்கை கொடுக்காதவர்கள் தயவு செய்து அவர்களை கொடுக்கும்படி உற்சாகப்படுத்துங்க. இத்தோடு நம்ம ஆராதனை முடிவடைகிறது. நம்ம ஜெபத்தோடு நம்ம ஆராதனையை முடிச்சுக்கொள்வோம். அன்பும் ஆயிரக்கம் பிரச்சனை தகப்பனே, இந்த அற்பமான நேரத்துக்கு அவங்களுக்கு நன்றி ராஜா. நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்துங்க. இந்த நாளில் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே, நீர் ஆண்டவரே தேவனாக, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவாக பரிசுத்த ஆவியானவர் இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். அதை புரிந்து கொள்ள உதவி செய்வதற்காக நன்றி. ஆனால் நீர் எங்களுக்குள் இருக்கிறீர், எங்களுக்குள் வாழுகிறீர். நீர் எப்பொழுதும் எங்களுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர். அதே போல் நாங்கள் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் உதவி செய்கிறீர். நாங்கள் உங்களை சில நேரங்களில் நாங்கள் துக்கப்படுத்தாமல் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். தயவுசெய்து அப்படி இல்லாமல் எப்பொழுதும் உமது வார்த்தைகளை கேட்கிறவர்களாகவும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டு உண்மை சந்தோஷிக்கிறவர்களாக நாங்கள் இருக்குவதற்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சித்தத்தின்படியே எப்பொழுதும் செய்வதற்கு உதவி செய்யுங்க. நீரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. எங்கள் குற்றங்களை நீர் தாமே மன்னித்து எங்கள் நிறைகளை நாங்கள் எப்பொழுதும் மேல் தூக்குவதற்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதிங்க. இந்த காணொலி மூலமாக காண்கிற அனைவரையும் நீர் தாமே ஆசீர்வதிங்க. அவர்களுடைய உற்றார் உணர்வுகளை ஆசீர்வதிங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களை ஆசீர்வதிங்க. தயவுசெய்து ராஜா, நாங்கள் உண்மை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு அதிகமாக கூட்டித்தாருங்க. உம்முடைய கையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வணங்குகிற வாழ்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு நம்பிக்கைக்கு நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பை பை.